ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு சாராம்பி ஃபுட் பேரடைஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்துன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் 1/2 கிலோ வெண்டைக்காயை எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது இதை நல்லா ஒரு கிளாத் எடுத்து அது மேலே இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது நம்ம சின்ன சின்ன பீசஸாக இந்த ஷேப்பில் கட் பண்ண போகிறோம். ஸோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 தக்காளி 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெயை விட்டு கடுகு சோம்பு 2த்தையும் சேர்த்துக்கோங்க. 2ம் நல்லா சூடானதுக்கப்புறமா நறுக்கி வச்ச வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை அதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கி முடிச்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருந்த வெண்டைக்காயை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அதையும் வதக்கிக்கணும். இது அப்போ தான் மசாலாவோட நல்லா சேர்ந்து ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போது ஒரு பிளேட் போட்டு மூடி விட்டுடலாம். பிளேட் போட்டு 20 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமானு நினைக்கிறவங்களாம் வெண்டைக்காய் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.